பூந்தமல்லி அருகே கண்டெய்னரில் 6 டன் குட்கா கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கண்டெய்னர்களில் குட்கா கடத்தி செல்லப்படுவதாக வந்த தகவலை அடுத்து ஆவடி தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை சோதனை சாவடி அருகே தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்ட போது சந்தேகத்துக்கு இடமாக வந்த கார் மற்றும் கண்டெய்னரை மடக்கி சோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து நசரத்பேட்டை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பிடிபட்டவர்கள் பூந்தமல்லி அடுத்த திருமழிசையை சேர்ந்த கனகலிங்கம், குமார், விக்னேஷ் என்பது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 6 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவை ஆவடி மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் நேரில் சென்று பார்வையிட்டு குட்காவை பிடித்த போலீசாரை பாராட்டினார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா, கண்டெய்னர் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர்கள் பெங்களூருவில் இருந்து மொத்தமாக வாங்கி வந்து பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் விற்பனைக்காக கொடுத்தது தெரியவந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கனகலிங்கம் குட்கா கடத்தி வந்த சம்பவத்தில் பூந்தமல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர். கடந்த 20 தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தவர் மீண்டும் குட்காவை கடத்தி வந்து போலீசிடம் சிக்கியது தெரியவந்தது. தொடர்ந்து குட்கா கடத்தலில் ஈடுபட்டு வருவதால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பூந்தமல்லியில் குட்கா கடத்தி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்து 20 நாட்களில் மீண்டும் போலீசிடம் சிக்கியது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார். முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி காவல்துறை போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நசரத்பேட்டையில்
குட்கா உடைய பெரிய ஒரு லோடு, கண்டெய்னரில் வரக்கூடிய லோடு, அதை ஆவடி மதுவிலக்கு பிரிவு மற்றும் நஸ்ரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 6.5 டன் 6.5 டன்ஸ் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருக்கிறது. எங்களுடைய நோக்கம் இந்த பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸு யாரெல்லாம் இப்படிப்பட்ட கான்ட்ரபேண்ட்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்கிறாங்களோ அந்த பெரிய பெரிய புள்ளிகளை பிடிக்கத்தான் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் தான் பண்ணி பிடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி போதைப் பொருளுக்கு எதிரான வேட்டை தொடரும். சார், இப்போது சில நாட்களுக்கு முன்பு தனியார் பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி மது வந்து அதிகமாக விற்கிறாங்க பார்லன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது சார். அதுக்கப்புறம் சார் இல்லை ஓகே, தொடர்ந்து இங்கே நம்ம பகுதியில் பிடிச்சிருக்கோம் சார். இங்கே யாடுங்க நிறைய இருக்குது. அவங்க யாடு உரிமையாளருக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதான் சொன்னேன். இப்போ நம்ம பிடிச்ச ஆட்களும் வந்து 3 பேரை கைது செஞ்சுருக்கிறோம். அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து ஆர்கனைசரு. அவர் வந்து இங்கே ஏற்பாடு செய்கிறாரு. அவரை வந்து பிடிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சார். கூடுதலாக செக் போஸ்ட் அமைச்சு இது மாதிரி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்னும் பிடிப்போம். அதை நிறைய எங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பல இடத்துல தகவல் வச்சுருக்காங்க. அதை பிடிப்போம். கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகாலேருந்து வர்றது, அங்கே இது வந்து தடை இல்லை. நான் தமிழ்நாடு தடை இருக்கிறது. இந்த பொருட்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பிடிக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்கிறோம்.